தாத்தா வணக்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா தலையாட்டுறீங்களா? ஓகே. அது வணக்கம் பண்ண மாதிரி. நமக்கு தெரியுமே நம்மளது எப்படி அதனால் ஓகே. வணக்கம். நாளைக்கும் வணக்கம். தாத்தா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்குது தாத்தா. நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம், நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன தாத்தா என்ன தாத்தா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சேன். என் தலை சும்மா இல்லை. ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். தயவுசெய்து ஐயா சரிங்கோ, சிந்திங்கோ, சிந்திங்கோ. அதில் ஏதாவது ஒன்று உருப்படும், ஒரு புது பொருள் வரும். அட்வென்ச்சர் முதல்ல ஆரம்பிக்கலாம், அப்புறம் அட்வென்ச்சரை பற்றி யோசிக்கலாம். அதிலிருந்து ஒரு உற்பத்தியை காணலாம். தாத்தா நீங்கள் பேசுறது நல்லா இருக்குது தாத்தா. காலையில் என்ன தாத்தா கண்டுபிடிச்சிங்கோ? இந்த மரணம், பிறப்பு, இறப்பு இருக்கிறது அல்லவா? அந்த இறப்பை என்னால் தவிர்க்க முடியும், மரணத்தை என்னால் தடுக்க முடியும். அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை, கண்டுபிடித்து விட்டேன். மரணத்தை தடுத்து மரணத்தை நீங்கள் தடுத்துட்டீங்களா? ஆமாம் தாத்தா. சொன்னீங்க கடவுளோட ரொம்ப மோசமாக்குறீங்க. ரொம்ப பெரிய பெரிய சிந்தனையெல்லாம் பண்ணுறீங்க. என்ன சிந்தனை பண்ணீங்க தாத்தா? இப்போது கடவுள் படித்த ஒரு மனுஷனுக்கு மரணம் இருக்கிறது. நம்ம அவர் படித்த மனுஷனுக்கு மரணம் இருக்குது. இப்போது நான் எதுவுமே படிக்கலைன்னு வச்சுங்க, எதுவுமே படிக்கலை, படிச்சிருக்கிறேன், இன்னும் படிக்கலைன்னு நினைக்காதீங்க. நான் படிச்சிருக்கிறேன், அதை விட்டுடுங்க, அதை பற்றி அப்படி பேசலாம். நான் ஒன்றுத்தையும் படிக்கலைன்னு வச்சுங்க, அதுக்கு ஏது மரணம்? அதுக்கு மரணம் இல்லை. நான் படிக்காததுக்கு மரணம் இல்லை. எப்படி? மரணத்தை தவிர்த்து விட்டேன். சிரிக்காதீங்கோ, சிந்திங்கோ. நான் படிக்காத ஒன்றுக்கு மரணம் இல்லை, அவர் படைத்த ஒரு உருவத்திற்கு மரணம் இருக்கிறது. ஓகே, நான் படிச்சிட்டேன்னு வச்சுங்கோ, ஒரு ரோபோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரொம்ப ஆட்டம் ஆடுது இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுக்கு மரணமே இல்லை. எப்படி? நம்ம அப்பா பண்ண மனுஷனுக்கு மரணம் இருக்குது,
அப்பாவால் படைக்கப்பட்ட எனக்கு நான் படைத்த பொருளுக்கு மரணம் இல்லை, மரணத்தை தவிர்த்து விட்டேன். மரணத்தை எப்படி தவிர்க்கலாம் என்று யோசித்தால் 2 காரியங்களை செய்ய வேண்டுமா. ஒன்று, படைக்காமலே இருந்தால் மரணம் இல்லை. எப்படி? சக்ஸஸ். இன்னொன்று, ஒரு எந்திரத்தை படைத்து விட்டால் அதற்கு மரணம் இல்லை. ஒரு ரோபோவை ஏஐயை படைத்து விட்டால் அதற்கு மரணம் இல்லை. எப்படி? சக்ஸஸ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். தாத்தா, நீங்கள் ரொம்ப தமாஷா பேசுங்க தாத்தா. நீங்கள் பேசுறதுல கூட பொருள் இருக்குது, சாராம்சம் இருக்கிறது. நீங்கள் விளையாட்டாக பேசினா கூட கரெக்டாக தான் இருக்குது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு ஏதப்பா அழிவு சாவு. அதே மாதிரி ஒரு ரோபோவை படைத்து விட்டால் அதற்கு ஏது சாவு? சாவே இல்லை. நம்மளுக்கு தான் சாவு காத்துனுக்குது. ஓகே. என்ன யோசிக்கிறது தெரில. நீங்கள் சொல்கிறத பார்த்து என்ன தான் யோசிக்கிறது தெரில. ஓகே, யோசிக்கலாம். வணக்கம்.